நடிகர் தனுஷ் நடிப்பில் இன்று வெளியாகியுள்ள கர திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் மற்றும் சினிமா விமர்சகர்கள் சமூக வலைதளத்தில் போட்ட பதிவை பார்க்கலாம். தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால் கோலிவுட், பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் வரை சென்று திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியவர்தான் தனுஷ். இவர் நடித்து இயக்கி கடைசியாக வெளியான இட்லி கடை ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடித்து இன்று ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகியுள்ள திரைப்படம்தான் கர. இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோதியாக மமிதா பைஜூ நடிக்க KS ரவிக்குமார், ஜெயராம், கருணாஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு GV பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். ஒரு சாதாரண மனிதன் எதிர்பாராத நேரத்தில் அசாதாரணமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து எப்படி வெளியே வருகிறான் என்பதே இந்த படத்தின் கதைக்களம். 1991ஆம் ஆண்டு எரிபொருள் பற்றாக்குறை காலத்தில் தன் வாழ்க்கைக்கும் பாவத்துக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட கரசாமி என்கிற ஒருவரின் கதைதான் இது என்று படக்குழு தெரிவித்துள்ளது. அதிக எதிர்பார்ப்போடு வெளியாகியுள்ள இந்த படம் குறித்து ட்விட்டரில் வெளியாகியுள்ள விமர்சனத்தை பார்ப்போம். படம் குறித்து பேசியுள்ள ரசிகர் ஒருவர், முதல் பாதி அருமை, கதைக்களம் மெதுவாக சென்றாலும் உணர்வுபூர்வமாக உள்ளது. தனுஷ் நடிப்பு பாராட்டுக்குரியது. கருணாஸ் மற்றும் தனுஷ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காமெடி காட்சிகள் ரசிக்க வைக்கிறது. முதல் 15 நிமிடங்கள் நெருப்பாக உள்ளது. இடைவேளை உச்சம் தொடுகிறது. பின்னணி இசை ரசிக்க வைக்கிறது. அதேபோல் கணம்மா பாடல் அருமை. GV பிரகாஷ் இசை மற்றும் பின்னணி இசை ரசிக்க வைக்கிறது என தெரிவித்துள்ளார். கர படத்தின் இடைவேளை அழுத்தமாக உள்ளது. எளிமையான கானோட்டத்தில் படத்தை கொண்டு சென்றுள்ளார் இயக்குனர் விக்னேஷ் ராஜா. படம் சம்பவங்களுக்கு ஏற்ப உருவாகும் மனநிலைகளையும் சூழ்நிலை ஏற்படுத்தும் டென்ஷனையும் நன்றாக கையாளும் விதம் ரசிக்க வைக்கிறது. தனுஷ் தன்னுடைய நடிப்பில் அசதியுள்ளார். GVயின் இசை பாராட்டத்தக்கது. மீதமுள்ள கதையின் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார். மற்றொரு பதிவில் கர படத்தின் அனைத்து கதாபாத்திரங்களும் நன்றாக உள்ளது. தனுஷ் சாமர்த்தியமான துரித நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். KS ரவிக்குமார் இமோஷனல் நடிப்பு அருமை. கருணாஸ் எந்த ஒரு செயற்கைத்தனமும் இல்லாத காமெடி ரசிக்க வைக்கிறது. மமிதா பைஜூ குறைந்த நேரம் மட்டுமே வந்தாலும் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். பிருத்திவிராஜ் திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் என கூறியுள்ளார். திரைப்பட விமர்சகர் ரமேஷ் பாலா போட்டுள்ள பதிவில், கர படத்தின் முதல் பாதி அபாரமாக உள்ளது. இது ஒரு இமோஷனல் த்ரில்லர். தனுஷ் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். KS ரவிக்குமாரின் நடிப்பு பெஸ்ட். GV பிரகாஷ்குமார் சிறந்த இசையை வழங்கியுள்ளார். இரண்டாம் பாதி போலீஸின் சேசிங் காட்சிகள் இடம்பெறுவது மற்றொரு பரிமாணத்தை காட்டியுள்ளது. மொத்தத்தில் அருமையாக உள்ளது என தெரிவித்துள்ளார்.